இன்றைய தியானம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். 27ஆம் வசனம். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். எசேக்கியேல் 3:22-27. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த எசேக்கியேலை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. எசேக்கியேல் 3:14 வசனத்தை படிங்க. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது அப்படின்னு சொல்றார். கர்த்தர் அவரை உயர எடுத்துட்டு போறார். எப்படி? அவருடைய ஆவியை உயர எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் அவருக்கு சில காரியங்களை அங்கே சொல்றார். எசேக்கியேல் 1:3 வசனத்தை படிங்க. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அப்போ கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல அமர்ந்து அவரை ஆவிக்குள்ளாக்கி, அவருடைய ஆவி கர்த்தரால் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய கரம் அவர் மேலே இருந்து பேச ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. இதையே தான் எசேக்கியேல் 37 கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார் என்று எசேக்கியேல் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலே நம்மில் ஒரு சிலருக்கோ அல்லது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழணும் வைராக்கியமாய் வாழ்கிற எல்லாருக்குமே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய கரம், என்னுடைய கை உன்மேல் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது போல அமரணும். விட்டு கொடுப்போம், நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அவருடைய கை நம்ம மேலே அமரட்டும். நம்மளை ஆவிக்குள்ளாக்கும் அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே இன்றைக்கு நாம் ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேல் அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எங்கே நிறுத்தினாரா? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தினார். நீங்கள் எசேக்கியேல் 37 ஃபுல்லாக படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் எசேக்கியேலை எப்படி வழி நடத்தியிருக்கிறார், எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிருக்கிறார், உலர்ந்த எலும்புகள்லாம் எப்படி உயிர் பெற்றது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை 3 எசேக்கியேல் 22. நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன். அப்போ கர்த்தர் நம்மோடு பேசணுன்னா சில வேளையில் நமக்கு விருப்பமான இடம் இருக்காது, அது பள்ளத்தாக்காய் இருக்கும். உங்களை என்னையும் கர்த்தர் தனியாக சந்திச்சு நம்மளை ஆவிக்குள்ளாக்கி அவருடைய கையை நம்ம மேலே வச்சு நம்மக்கிட்ட சில தரிசனங்களை கொடுத்து நம்மளோடு காரியங்களை பேசணும்னா பள்ளத்தாக்குக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும். ஆண்டவரே, எனக்கு பள்ளத்தாக்கு வேண்டாம் ஆண்டவரே, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்டவரே, அங்கே தனிமையில் இருக்கணுமே ஆண்டவரே, எனக்கு பயமாக இருக்க ஆண்டவரே. நான் அநேக வேளையில் நீங்களும் நானும் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு அங்கே பேசுவேன். 27ஆம் வசனம். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். நான் பேசுவேன், நான் பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காம போகிறவன் போட்டோம், அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் சொல்கிறத நீ சொல்லுன்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் மோசேயை கர்த்தர் தம்முடைய மகிமையான ஊழியத்துக்கு அழைக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் 4 11-12 ஆகிய வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஏன்னா நான் போகல ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே, வேற யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி
மோசே அங்கே தயங்குறாரு. அப்போ தான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனது யாரு? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ. அவ்வளவுதான், நீ போ. எசேக்கியேல் கிட்ட சொல்ல, நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னோடு பேசுவேன். மோசே கிட்ட சொல்றார், நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் அப்படியே அவனை எடுத்து பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இந்த காலையில் நம்மில் யாரோ ஒரு சிலரை கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குக்கு அழைத்து சென்று அங்கே அவருடைய சத்தத்தை கேட்க பண்ண போகிறார். அவர் பேச போகிறார். அவர் பேசுறதை கேட்டு நாம எந்த பகுதியில் கடந்து சென்று ஊழியம் செய்ய போகிறோமோ அங்கு கர்த்தருடைய வாயாயிருந்து கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்ய போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். மோசே கிட்ட சொன்னவர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை நமக்கும் சொல்றார். உங்களை விரோதிக்கிறவங்க ஒருவர் கூட உங்களுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து நிற்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஞானம், அப்படிப்பட்ட வாக்கு வல்லமையை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றார். கரங்களை வேத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எசேக்கியேல் 3:22-27 படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போகும்பொழுது கர்த்தர் அங்கே எங்களுடனே பேசுவீராக. நீ பேசும்பொழுது எங்கள் வாயை திறப்பேன் என்று சொன்னீரே, திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகி ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று நாங்கள் யாரிடத்தில் சொல்லுகிறோமோ அவர்களை கர்த்தர் நீ சந்திக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மோசேயின் மூலமாக கர்த்தர் செய்த ஊழியத்தை எங்கள் மூலமாய் செய்வீராக. லூக்கா 21:15 படி எங்களை ஒருவர் விரோதிக்காதபடிக்கு, எதிர்த்து பேசாதபடிக்கு, எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு வாக்கையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே எங்களுக்கு கொடுத்து மோசேயை போல எசேக்கியேலை போல எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல வாக்கினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.